ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏவிட்ரிக்ஸ் சர்டிஃபைட் இன்ஜினியர் சர்டிஃபிகேஷனுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பிளஸ் இந்த ஏவிட்ரிக்ஸ் சர்டிஃபிகேஷன் பண்றதுனால என்ன மாதிரியான ஜாப் ஓப்பனிங் இருக்கு அப்படின்ற இந்த 2 விஷயம் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். வாங்க போலாம். ஏவிட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு மல்டி கிளவுட் ஓகேங்களா? மல்டி கிளவுட் டிப்ளாய்மென்ட் ஆர்க்கிடெக்ட் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷன் குடுக்குறாங்க. நாட் ஒன்லி மல்டி கிளவுட் பிளஸ் ஹைபிரிட் மாடலையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிப்ளாய்மென்ட் பண்றதுக்கு குடுக்குறாங்க. அவங்க அவங்க குடுக்கக்கூடிய ஒரு 2, 3 சர்டிஃபிகேஷன் வந்து அவங்க புரொவைட் பண்றாங்க. அதுல ஒன் ஆஃப் த சர்டிஃபிகேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அசோசியேட் லெவல், இனிஷியல் லெவலுக்கு கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன்ல அவங்க என்னென்னலாம் கவர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதன் மூலியமா நம்ம வந்து ஒரு மல்டி கிளவுட், அதாவது நாட் ஒன்லி AWS, Azure, GCP அண்ட் OCI இந்த மாரி எல்லா விதமான கிளவுட்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கான நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி கான்செப்ட் ஃபுல்லா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்க ட்ரெய்னிங் புரொவைட் பண்றாங்க. பிளஸ் வந்து ஒரு சர்டிஃபிகேஷனும் அவங்க வந்து இஷ்யூ பண்றாங்க. நார்மலா இந்த சர்டிஃபிகேஷனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, $895 நியர் பை ஒரு $900 இதோட காஸ்ட் ஆக்சுவலா. அந்த $900 உடைய அந்த சர்டிஃபிகேஷன் வந்து இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃப்ரீயா வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ட்ரெய்னிங் பிளஸ் சர்டிஃபிகேஷன் இது 2மே என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஃப்ரீயா வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான கூப்பன் கோட் நீங்க Googleல போயிட்டு ஏவிட்ரிக்ஸ் எக்ஸாம்னு அடிச்சீங்கனாலே, உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து அத ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கான டீட்டெயிலோட லிங்க் இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்றாங்க பாருங்க. அந்த ஃப்ரீயா நம்ம யூஸ் பண்றதுக்கான கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி மல்டி கிளவுட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நான் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து இப்ப நான் கிளிக் பண்றேன். ஓகே. பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப நீங்க போனீங்க அப்படின்னா, இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அங்க குடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான FAQ இருக்கு. FAQ நான் லைட்டா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதிலேயே நான் உங்களுக்கு சம் டீட்டெயில்ஸ் வந்து சொல்றேன். பிளஸ் அப்படியே கீழ போனீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க. அப்கமிங் டைமிங்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. செல்ஃப் பிளேஸ்ட் ஆன்லைன் ட்ரெய்னிங் அண்ட் எக்ஸாம். இது 2மே இந்த கோட நம்ம யூஸ் பண்றதுனால, அதாவது ஏசிஇ மல்டி கிளவுட் அப்படின்ற கோட யூஸ் பண்ணி நம்ம டிசம்பர் 31 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், இத வந்து இந்த ட்ரெய்னிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து ஃப்ரீயா வந்து நம்ம எடுத்துக்கிற முடியும். யாரெல்லாம் வந்து நெட்வொர்க் ரிலேட்டடா ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்கலாம் கண்டிப்பா கிளவுடுக்கு வந்து மூவ் ஆகுறதுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல கிளவுடுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்க்கிடெக்ட் லெவல்ல போகும்போது இந்த சர்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சர்டிஃபிகேஷன் தான். அது எப்படிங்கிறத நான் வந்து நாக்கிரில இதோட ஜாப் ஓப்பனிங் எப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது நீங்க பார்ப்பீங்க. அதர்வைஸ் நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க நார்மலா ஒரு உங்களுடைய ஒரு மெயில் ஐடி வச்சு நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த அமௌண்ட் இது பண்ணுவோம் இல்லைங்களா? நார்மலா எப்படி கூப்பன் கோட் அப்ளை பண்ணுவோமோ, அந்த இடத்துல நீங்க அத அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். அந்த $895 அப்படிங்கிறது 0 ஆயிடும். ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இது பண்ணி ட்ரெய்னிங் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு 25% கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி மல்டி கிளவுட் நெட்வொர்க்கிங், உங்களுக்கு பப்ளிக் கிளவுட் நெட்வொர்க்கிங், மல்டி கிளவுட் நெட்வொர்க்கிங் ஆர்க்கிடெக்ட் ஓகேங்களா. அப்புறம் ஏவிட்ரிக்ஸ் அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடான இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. தென் ட்ரபிள் ஷூட் யூஸ் கேஸ்லாம் குடுத்துருக்காங்க. கடைசியா கன்க்ளூஷன் குடுத்துட்டு லாஸ்ட்டா தான் நம்ம எக்ஸாம் ஷெட்யூல் பண்றதுக்கான இது இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா எக்ஸாம்க்கு வந்து எந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, இடையில சடனா எந்த விதமான ஒரு ட்ரெய்னிங்க்கு நீங்க வந்து மூவ் ஆக முடியாது. ஒன் பை ஒன்னா தான் போக முடியும். அந்த ஒன் பை ஒன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரெய்னிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் AWS கிளிக் பண்றேன் அப்படின்னா, அந்த ட்ரெய்னிங் வீடியோ கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த 10 கொஸ்டின்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்? 70% அட்லீஸ்ட் 70% அதாவது 7 கொஸ்டினா நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணணும். அப்படி கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணா தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா, அடுத்த அந்த ட்ரெய்னிங் அந்த இதுக்கு போ முடியும் உங்களால வந்துட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய FAQலயே வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவங்களுடைய FAQல எப்படி நம்ம வந்து 70% வந்து எடுக்கணும். இல்லன்னா லாக் ஆயிடும் உங்களுக்கு வந்து. இல்ல இட் அப்பியர்ஸ் லாக்டு அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அதனால தான் இத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. தென் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 ரீடேக் கூட இதுல இருக்கு. அதனால எவ்வளோ சீக்கிரம் நீங்க நம்ம எடுத்துட்டு சப்போஸ் நம்ம ஃபெயில் ஆயிட்டாலும், திரும்ப ஒரு 1 வீக் 1 ரீடேக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எக்ஸாம் ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது இந்த எக்ஸாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் 7 டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மெயில்ல வந்து இதுக்கான ரிசல்ட் வரும் உங்களுக்கு வந்துட்டு. அதுல கூட பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ்லாம் வராது. டைரக்ட்டா அவங்க நீங்க பாஸா, ஃபெயிலா அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அந்த மாரி வந்து உங்களுக்கு வரும். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, நியர் பை ஒரு 60 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு வரும். அட்லீஸ்ட் 70% எடுக்கணும். ஸ்கோர் வந்து எடுக்கணும்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா ரிசல்ட் வந்து ஒரு 1 வீக் அப்புறம் தான் உங்களுக்கு வந்து வரும். ஆனா கம்ப்ளீட்டா நீங்க வந்து இந்த ட்ரெய்னிங்க நீங்க முடிச்சா தான் உங்களால என்ன பண்ண முடியும். இத வந்து நீங்க கனெக்ட் ஷெட்யூலே பண்ண முடியும் உங்களால வந்துட்டு. ஓகேங்களா? மற்றபடி இதுக்கான ஜாப் ஓப்பனிங் நம்ம பார்க்கலாம். எந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் நாக்ரில வந்து போயிட்டு அ இதுக்கான கீவேர்ட் குடுத்து நான் செக் பண்றேன். வெட்ரிக்ஸ்ன்னு நான் குடுத்துட்டு சர்ச் பண்றேன். நெறைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த அவியாட்ரிக்ஸோட அவங்களுடைய கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஓப்பனிங் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க சேல்ஸ் நெறைய விஷயங்கள் வந்து இதிலேயே கூட அந்த ஓப்பனிங்லாம் இருக்கு. ஆனா டைரக்ட்டா நீங்க அந்த கம்பெனிலயும் இந்த சர்டிஃபிகேஷன் பண்றதுனால ஓப்பனிங் இருக்கு. நீங்க அதெல்லாம் அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, மத்த கம்பெனிஸ்லயும் இங்க கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. ஆரஞ்ச் பிசினஸ் சர்வீஸ் இந்த மாரி நெறைய விதமான கம்பெனில குடுத்துருக்காங்க. இப்ப நான் இதுல ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, இதுல வந்து டெராஃபார்ம் ஆர் இந்த ஏவிட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க வந்து குடுத்துருக்காங்க. அதுல வந்து ஆடட்ல வந்து குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
டெராஃபார்ம் ஆர் இந்த ஏவிட்ரிக்ஸ் இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால டெராஃபார்ம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு மல்டி கிளவுட வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? எனி கிளவுட வந்து நம்மளோட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோடா வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏவிட்ரிக்ஸும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு மல்டி கிளவுட் ஆர்க்கிடெக்ட் வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. நான் இந்த சர்டிஃபிகேஷனான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் வந்து நெட்வொர்க் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அவங்கலாம் கண்டிப்பா இத வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் கிளவுடுக்கு மூவ்ன்னு நெனைக்கிறவங்க, குறிப்பா நெட்வொர்க் கிளவுடுல வந்து இந்த மாரி எல்லா விதமான கிளவுட்லயும் நெட்வொர்க் வந்து ரிலேட்டடானதுல அவங்க வந்து படிக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இத வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நாம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.